வணக்கம். இப்போ ஒரு வைரத்த வெவ்வேறு கோணங்கள்ல பார்த்தா என்ன நடக்கும்? அதாவது நீங்க பார்க்குற கோணம் வேணா மாறலாம். ஆனா அதிலிருந்து வர்ற அந்த ஒளியும் உண்மையும் ஒண்ணுதான் இல்லையா? ஆமா, கண்டிப்பா ஒண்ணுதான். அந்த ஒளி மாறவே மாறாது. பகவத்கீதையும் அதே மாதிரி தாங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஆழமான அலசல் வாழ்க்கைய முழுமையா வாழ்றதுக்கான ஒரு தேடல் அப்படின்னு சொல்லலாம். கீதையில இருக்கிற 18 அத்தியாயங்கள 3 படிகளா பிரிச்சு ஒரே உண்மை எப்படி வெவ்வேறு பார்வைகள்ல வெளிப்படுது அப்படிங்கறத நாம அலச போறோம். அது மட்டும் இல்லாம, எல்லாமே தெரிஞ்சும் மனிதர்களாகிய நாம ஏன் நிம்மதி இல்லாம தவிக்கிறோம்? அந்த மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு தடையா இருக்கிறது என்ன அப்படிங்கறதையும் சேர்த்து தான் இன்னைக்கு நாம பேசப் போறோம். கரெக்ட். இப்போ முதல் பார்வை, அதாவது முதல் 6 அத்தியாயங்கள்ல இருந்து ஆரம்பிக்கலாம். அதுல முக்கியமா என்ன சொல்ல வராங்க? முதல் 6 அத்தியாயங்கள் ஒரு அடிப்படையான உண்மையை முன்வைக்குது. அதாவது பாத்தீங்கன்னா, நாம வெறும் அழிந்து போகும் உடல் கிடையாது, நாம நிரந்தரமான ஆத்மா. ஓ, அப்போ இந்த உடம்பு நாம இல்ல, நம்ப அடையாளம் வேற. ஆமா. இந்த உண்மைய மறந்துட்டு, உடம்பு தான் நான் அப்படின்னு நினைக்கும்போது தான் வாழ்க்கை ஒரு பெரிய போராட்டமா மாறிடுது. ஆனா, நான் ஆத்மா அப்படிங்கறத உணரும்போது, அதுவே ஒரு கொண்டாட்டமா மாறிடும். இதுதான் அந்த ஆன்மீக பரிணாமத்தோட முதல் படி. கேக்குறதுக்கு இது ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா நடைமுறையில எனக்கு பசிக்குது, வலிக்குது, என் உடம்பும் அப்புறம் என்னோட அன்றாட தேவைகளும் தானே என் கண்ணுக்கு நேரா தெரியுது. இதுல இருந்து எப்படி அந்த அடுத்த கட்டத்துக்கு போறது? ம். அது ஒரு நியாயமான கேள்விதான். அங்கதான் அந்த அடுத்த 6 அத்தியாயங்கள், அதாவது 7லிருந்து 12 வரையான பார்வைகள் நமக்கு உதவி செய்யுது. இதுல உலகம் 2 விஷயங்களால ஆனது அப்படின்னு விளக்குறாங்க. 2 விஷயங்களா? அது என்னென்ன? ஆமா. ஒண்ணு சதா மாறிக்கிட்டே இருக்கிற மாயை. இன்னொன்னு எந்த ஒரு மாற்றமும் இல்லாத தூய உணர்வான பிரம்மம். ஓகே. மாயை மற்றும் பிரம்மம். கரெக்ட். இந்த 2மே அந்த பரம்பொருளோட அங்கங்கள் தான். அப்ப நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் இந்த மாறிக்கிட்டே இருக்கிற உலக விஷயங்கள்ல ரொம்ப பிடிவாதம் காட்டாம நம்ம அகங்காரத்தை, அதாவது அந்த ஈகோவை முழுமையா கடவுளிடம் ஒப்படைக்கிறது தான். அதாவது நான் அப்படிங்கிற அந்த ஈகோவை விடணும், சரிதானே? இதை தாண்டி 13ல இருந்து 18 வரையிலான அத்தியாயங்கள் இன்னும் ஒரு படி மேல போகுது அப்படின்னு சொல்லலாம். ஆமா, சரியா சொன்னீங்க. அது 3வது பார்வை. அதாவது ஆத்மாவே பிரம்மம் அப்படின்னு அதுல சொல்றாங்க. நம்ம உடலும் மனசும் வெறும் மாயை. அந்த ஈகோ தான் எல்லா துயரங்களுக்கும் ஆணிவேர் அப்படின்னு சொல்றாங்க. நான் தான் பிரம்மம் அப்படின்னு அறிவது பேரானந்தம்னு சொல்றாங்க. இத நினைக்கும் போது எனக்கு ஒண்ணு தோணுது. சொல்லுங்க, என்ன தோணுது? இது ஒரு வீடியோ கேம் விளையாடுற மாதிரி இல்லையா? வீடியோ கேமா? அது எப்படி இது கூட ஒப்பிடுவீங்க? ரொம்ப வித்தியாசமா இருக்கே. அதாவது இப்போ கேம்ல உள்ள உருவம் தான் நாம அப்படின்னு நினைச்சு விளையாடுனா, அந்த உருவத்துக்கு அடிபடும் போதெல்லாம் நமக்கே வலிக்கிற மாதிரி ஒரு பதட்டம் வரும்ல. அது ஒரு பெரிய போராட்டம். ஆமா, பதட்டம் வரும். அது ஒரு ஸ்ட்ரெஸ் தான். ஆனா வெளியில கண்ட்ரோலரை கையில வச்சு விளையாடுற பிளேயர் தான் நாம அப்படின்னு உணர்ந்துட்டா, அந்த விளையாட்டு வெறும் ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஆயிடுது இல்லையா? நான் தான் பிரம்மம் அப்படின்னு அறிவது இந்த பிளேயர் மனநிலைய தர்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ரொம்ப அருமையான ஒரு உதாரணம் இது. கர்மயோகம், பக்தி யோகம், ஞான யோகம் அப்படின்னு வெவ்வேறு பெயர்கள்ல இந்த 3 பார்வைகளும் அழைக்கப்பட்டாலும் இதோட ஒட்டுமொத்த நோக்கமும் இதுதான். அதாவது நம்மள விடுவிக்கிறது. ஆமா. சுய அறிவோ அல்லது இறைவனை அறிவதோ உங்களை துயரங்களிலிருந்து விடுவிச்சு ஒரு ஆழ்ந்த அமைதியும் தெளிவும் நிறைந்த ஒரு மகிழ்ச்சியான மனிதரா மாற்றுவதுதான் இதோட ஒரே நோக்கம். சரி, இப்போ எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் வருது. உண்மை இவ்ளோ தெளிவா ஒரு வீடியோ கேம் பிளேயர் மாதிரி நாம வெளியேந்து பார்க்கலாம் அப்படின்னு தெரிஞ்சும் மனிதர்கள் ஏன் தொடர்ந்து கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்காங்க? இது ரொம்ப முக்கியமான ஒரு புள்ளி. எல்லாமே மாயை அப்படின்னு தெரிஞ்சும் ஏன் நம்மால அந்த வழியிலிருந்து வெளியே வர முடியல? அப்படி என்னதான் தடுக்குது நம்மள? இத புரிஞ்சுக்க ஒரு குடும்ப உருவகத்தை எடுத்துப்போம். பிரம்மம் அப்படிங்கறத விதையளிக்கும் தந்தை, அதாவது தூய உணர்வு அப்படின்னு வச்சுப்போம். மாயை அப்படிங்கிறது தாய். ஓகே, தந்தை மற்றும் தாய், புரிஞ்சுது. ஆமா, இந்த தாய் 3 கூறுகளால ஆனவங்க. ஆறா, ஆற்றல் மற்றும் பருப்பொருள். நாம என்ன செய்யறோம்னா, இந்த தாயின் பங்கால் உருவான நம்ம உடலையும் மனசையும் மட்டுமே நாம அப்படின்னு முழுசா நம்பிடுறோம். அப்போ அந்த தந்தைய மறந்துடுறோமா? கண்டிப்பா. அந்த மாயையில மூழ்கி தந்தையான அந்த தூய உணர்வை, அதாவது பிரம்மத்தை நாம முற்றிலுமா மறந்துடுறோம். ஒரு நிமிஷம் பொறுங்க. இது கொஞ்சம் சிக்கலா இருக்கே. அப்போ என்னோட மன உளைச்சலுக்கும் இந்த தினசரி அடையாள சிக்கலுக்கும் காரணம் என் மனசுல இருக்கிற இந்த ஆறா, ஆற்றல், பருப்பொருள், இந்த 3 சேர்ந்த ஒரு கலவைதானா? சரியா புடிச்சிட்டீங்க. அதுதான் அடிப்படை காரணம். ஆனா இது எப்படி சரி செய்யறது? எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இத மாத்துறதுக்கு நிஜமாவே ஏதாவது வழி இருக்கா? கண்டிப்பா இருக்கு. இத
14வது அத்தியாயத்தோட 1லிருந்து 4 வரையிலான சுலோகங்கள் மிக தெளிவா விளக்குது. இந்த 3 கூறுகளும் எல்லோர் மனசுலயும் வெவ்வேறு விகிதங்கள்ல இருக்கும். அப்போ எல்லாமே சமமா இருக்காதுன்னு சொல்றீங்க. ஆமா, சமமா இருக்காது. பருப்பொருள் ஆதிக்கம் செலுத்தினா மனிதர்களுக்கு சோர்வும் மயக்கமும் ஏற்படும். ஆற்றல் அதிகமா இருந்தா ஆசையும் பதற்றமும் எதையாவது அடையணும் அப்படிங்கிற ஒரு ஓட்டமுமா இருக்கும். சரி, அப்போ ஆறா அதிகமா இருந்தா என்ன ஆகும்? எப்போ ஒருவர் தன்னுள் ஆறா என்ற கூறு, அதாவது அமைதி, தெளிவு மற்றும் விழிப்புணர்வை அதிகரிக்கிறாரோ அப்ப அந்த மாயத்திரைகள் விலகும். அந்த தெளிவான மனநிலையில மட்டுமே ஈகோவை துறந்து உண்மையை கிரகிக்க முடியும். வாவ்! ஆக மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு ரகசியம் வெளியே எங்கேயும் இல்ல, நம்ம ஈகோ குறைஞ்சு உள்ளே இருக்கிற அந்த ஆறாவ, அதாவது அமைதியான தெளிவை அதிகரிக்கும் போது உடலப்படிங்கிற மாயைய தாண்டி உணர்வுங்கிற பிரம்மத்தை நம்மால அறிய முடியுது. 100க்கு 100 உண்மை. எப்ப மனதின் கலவையில அந்த தெளிவு மேலோங்குதோ அப்ப அந்த வைரத்தோட முழு ஒளியும் உங்களுக்கு தெரிய தொடங்கும். ரொம்ப சிறப்பா சொன்னீங்க. இது உங்களுக்கான இறுதி சிந்தனை. உங்க வாழ்க்கையோட மிகப்பெரிய போராட்டங்கள், வேலைப்பழு, மன அழுத்தங்கள் எல்லாமே உங்க மனசுல உள்ள ஆற்றல் மற்றும் பருப்பொருளோட தவறான கலவையால் உருவான வெறும் மாயதான் அப்படின்னா, உங்க மனசுல அந்த அமைதியான ஆறாவை அதிகரிக்க இன்னைக்கு நீங்க செய்ய போற முதல் சின்னஞ்சிறு மாற்றம் என்னவாக இருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.